அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேன். ஆமென். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே ஆமென் ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த
ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. ஆண்டவர் இந்த வருஷத்தின் தொடக்க நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வருடம் முழுவதுமாக ஆமென் நியாயப்பிரமாணிக்க நம்முடைய பாதங்களை விட்டு ஒழியாதபடிக்கு, ஆமென் ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தை நம்முடைய பாதங்களை விட்டு ஒழியாதபடிக்கு எப்பொழுதும் நம்ம போகிற இடத்துல எல்லாம் ஆமென் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும்படியாக, இந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தருடைய வசனம் நம்மை நடத்தும்படியாக எல்லாரும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு வேண்டிய, எங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய, எங்களுடைய தனி வாழ்க்கைக்கு வேண்டியதான உம்முடைய நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய வசனமே எங்களை நடத்தணும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாக இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்திலையும் ஆண்டவர் இங்கே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் ஆசீர்வதிப்பீராக. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் அதிலே 13வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிச்சிருங்க. என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா அல்லேலூயா. சிலர் யோசிக்கலாம், அது என்ன பாதஸ்தானம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். பாதஸ்தானம் என்பது தேவன் தங்கி இருக்கிறதான ஸ்தலம். பாதஸ்தானம் என்பது அவர் வாசம் பண்ணக்கூடியதான இடம். பாதஸ்தானம் என்பது அவர் நிலை கொண்டிருக்கிறதான ஸ்தானம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 49வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், இந்த பூமி எனக்கு பாதப்படி, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனமாம், இந்த பூமி அவருக்கு பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கிறதான ஸ்தலம் எது? அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவன் அவர் தங்கி இருப்பதற்கு, அவர் வாசம் பண்ணுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அதை தொடர்ந்து சாலமோனுடைய நாட்களில் தேவாலயம் கட்டப்பட்டது. அதற்கு பின்பதாக அந்த தேவாலய முறைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய ஏற்பாட்டு நாட்களில் நீங்களும் நானுமே அந்த தேவ ஆலயமாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. சத்தமாய் ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நானும் வாஞ்சிக்கிறேன், நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் நமக்கு வேணும். உள்ள நிறைய தேவைகள் இருக்குது. இந்த லேப்டாப்லாம் உடஞ்சி போய் ஒன்று கிடக்குது. இதெல்லாம் இந்த தம்பிமார்களுடைய லேப்டாப்பு. ஆண்டவர் இந்த தேவைகளெல்லாம் சந்திக்கணும். நம்ம கூடி ஆராதிப்பதற்கு இன்னும் அனுகூலமான நல்ல வசதியான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. அல்லேலூயா. ஏன்னா நான் பேசுகிறது எனக்கே அது டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. அவ்வளோதான் நம்ம ஸ்பீக்கர் எஃபெக்ட், அவ்வளோதான். ஆண்டவர் நம்முடைய சபையின் தேவைகள் எல்லாம் சந்திக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவராகிய தேவன் அவர் வாசம் பண்ணுவதற்கு என்று ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த இடம்தான் நீங்களும் நானும். அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவர் தங்கி இருப்பதற்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ஆண்டவர் அவர் தங்கி இருப்பதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எங்க அசைவாடினாராம்? அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கு ஜலத்தின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடினார். புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு கிறிஸ்து
ஜலத்தில் நின்று கரையேறின உடனே, ஞானஸ்நானம் பெற்று அவர் ஜலத்தில் நின்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல இறங்கி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் அவர் தங்கியிருப்பதற்கு எதை தெரிந்தெடுத்தார், எப்படி அதை செலக்ட் பண்ணி அவைகளின் மேல ஆண்டவர் வாசம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் எப்படி வாசம் பண்ணுகிறார்? இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து ஆண்டவர் நம்மேல் தங்கி இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக அவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணினாராம். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்து உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மண்ணான இந்த சரீரத்துக்குள்ளே அவர் என்ன செய்கிறாராம்? வாசமா இருக்கிறாராம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வேத வசனம் தான், ஆனாலும் வாசிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் அங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னா அறிய வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவி நம்மில் வாசமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. அப்படியானால் நாம நமக்குரியவர்கள் அல்ல. இந்த சரீரம் இது தேவன் தங்கி இருக்கிறதான ஆலயமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தில் கையை வச்சு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த சரீரம் ஆமென் இது தேவன் தங்கி இருக்கிறதான ஆலயமாக இருக்கிறது. இது தேவன் வாசம் பண்ணக்கூடியதான ஸ்தலமாக இருக்கிறது. இது தேவன் நிலை கொண்டிருக்கிறதான இடமாக இருக்கிறது. இது அவருடைய பாதஸ்தானமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் தேடி கண்டுபிடித்ததான இடம்தான் உங்களுடைய என்னுடைய இருதயம். இந்த சரீரத்துக்குள்ளே இந்த 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 மண்ணான சரீரத்துக்குள்ளே மகிமையின் தேவனானவர் கிறிஸ்துவானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான உண்மை பாருங்க, எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நமக்குள்ள என்ன செய்றாராம்? வாசம் பண்ணுகிறாராம். அவர் நம்மிலே தங்கி உலாவ விரும்புகிறார், அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. பிசாசும் அப்படிதான் தேடிக்கிட்டே இருக்கிறான். எங்கேயாவது இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவன் தேடி திரிந்துக்கிட்டே இருக்கிறான். யாருடைய இருதயமாவது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு பிசாசும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கிறான். யாரு அவனுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவன் உடனே என்ன செஞ்சிருவான்? யாரை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பக்கத்திலே இருக்கிறான். எங்க இடம், எப்போ இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஆர்வமா இருக்கிறான். ஆனால் அதற்கு மேலேயும் ரொம்ப ஆர்வமாய் பரிசுத்தமுள்ள தேவன் உங்களையும் என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்த அவர் ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் தேதி காலையில் இந்த வசனத்தை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பிரசங்கம் பண்ணினேன். ஏன்னா எனக்கு தெரியும் அன்னைக்கு 1ஆம் தேதி இந்த செய்தியை முழுசாக கொடுத்தா எல்லாருடைய காதுக்குள்ளேயும் போகாது அப்படின்னு. கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் சிலர் இருப்பாங்க. அதனால தான் அன்றைக்கி 1ஆம் தேதி ஷார்ட்டாக அந்த மெசேஜை கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த வசனத்தில் இருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதஸ்தானத்தை இந்த வருஷத்தில் நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. பாதஸ்தானம்னா இது நம்ம கூடி ஆராதிக்கிறதான இந்த ஸ்தலமும் பாதஸ்தானம் தான். ஆமென். நம்முடைய இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் இது அவருடைய பாதஸ்தானமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே மகிமைப்படுத்த விரும்புகிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதே ஏசாயா 60வது அதிகாரத்தில் 7வது வசனமா, என் மகிமையின் ஆலயத்தை நான்
அதானே, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஏற்கனவே அந்த ஆலயம் மகிமை உள்ளதுதான், ஆனால் அது மகிமை இழந்து இப்போ இருக்குது. மகிமை இழந்து இருக்கிறதான அந்த ஆலயத்தை நான் திரும்பவும் நான் மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை, அவர் தங்கி இருக்கிறதான ஸ்தானத்தை, அவர் நிலை கொண்டிருக்கிறதான சமூகத்தை அவர் இந்த வருஷத்தின் நாட்களில் அதிகமாகவே மகிமைப்படுத்த விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்தில் அதிகமாகவே மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. மகிமை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கவே முடியாது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய மகிமையினாலே நிறைந்திருந்தார்கள். அந்த மகிமைக்கு யாராவது விளக்கம் கொடுக்க முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த மகிமைக்கு யாருமே விளக்கம் கொடுக்க முடியாது. இப்போ உன்னை உயர்த்துவேன், நீ மேன்மேலும் பலப்படுவாய், ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துடலாம். மகிமை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கவே முடியாது. மகிமை அப்படின்னா அது தேவனுக்குரியது. அல்லேலூயா, தேவனுக்குரியதான அந்த ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயத்த சொல்கிறேன். ஆமென். அவருக்குரியதான ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆனாலும் இந்த மகிமை அப்படின்னு சொன்னால் நம்ம வச்சிருக்கிறதான டிக்ஷனரியில், நம்ம வச்சிருக்கிறதான அகராதியில் அதுக்கு ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், மேன்மைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை சிறப்பாக்குவேன், உன்னை கௌரவப்படுத்துவேன், உன்னை மாட்சிமை ஆக்குவேன். இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிற டிக்ஷனரியில் அகராதியில் இருக்கக்கூடியதான வார்த்தைகள். ஆங்கிலத்தில் க்ளோரிஃபை, க்ளோரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் இந்த வருஷத்தின் நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வருஷ எண்டில் நான் கேட்பேன், மகிமைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பேன்னு. ஆரம்பத்திலிருந்தே குறிப்புகளை எடுத்து வைத்துக்கொள்வோம். ஏன்னா வசனத்தை எழுத எழுத அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தங்கும், அந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ எழுதி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் 31வது அதிகாரம் 30வது அதிகாரம் அதில் 19வது வசனத்திலே அங்கேயும் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமை படுவது இல்லை. நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றாரு. அங்கே எரேமியாவுக்கு சொல்லும் பொழுது 2வது வசனத்தில் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு டைரி எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் அதெல்லாம் பெரிய பட்ஜெட்டாக போயிடும், இதுக்கு மேலே எங்களால் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டோம். இல்லைன்னா எல்லாத்துக்கும் பிரசங்க குறிப்புகள் எடுப்பதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைரி சபையின் சார்பாக கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் அதற்கும் வர்ற நாட்களில் கிருபை தருவாராக. ஆண்டவர் பேசுகிற, ஆண்டவர் சொல்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் எழுதி வைத்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அது நாட்கள் வரும் பொழுது அதை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், இதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா அது காற்றுல போனது போல போயிடும். ஆமென். ஆண்டவர் இந்த வருஷத்தின் நாட்களில் சொல்லுகிறார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நிச்சயமாகவே ஆண்டவர் செய்ய போகிறார், நிச்சயமாகவே ஆண்டவர் அதை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த ஆலயத்தை நான் மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன். அதே ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம்
அதில் கீழே நம்ம வாசித்து வரும் பொழுது 8வது வசனம் 9வது வசனத்திலலாம் வாசிக்கும் பொழுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்டதான ஆலயத்தை பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவினால கட்டப்பட்டதான ஆலயத்தின் மகிமை அது பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்னாலும் கிறிஸ்துவினால கட்டப்பட்டதான தேவ ஆலயமாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். பழைய ஏற்பாட்டிலே சிலர் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து கட்டினார்கள், ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சபையை கட்டினார், ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அது கிறிஸ்துவின் மூலமாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதாக இருக்கும். அதை நான் விசுவாசத்தோடு நான் இப்போ சொல்கிறேன். இந்த சபையினுடைய இந்த ஊழியத்தை முந்தின ஒரு மகிமையாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் அதை நம்ம உணரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாதாரணப்பட்ட வேலை கிடையாது, இது கர்த்தருடைய வேலை. ஆமேன் சொல்லுவோமாக. நெகேமியா சொன்னது போல, நான் செய்யக்கூடியதான வேலை பெரிய வேலை, அதனால் இது பெரிய வேலை. இந்த ஆலயம் முழுமையாய் கட்டி முடிக்கப்படுவதற்கும் ஆத்துமாக்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. போன வருஷத்தின் அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பாஸ்டர் அவங்க சொன்னது போல, யூதேயாவில் உள்ள பெத்லகேமே நீ சிறியது அல்ல. ஆமேன். இங்கிருந்து பிரபுக்கள் ராஜாக்கள் எழும்புவார்களாக. நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். அதாவது பழசையே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் செயல்பட்டார், ஒரு காலகட்டத்தில் சிலரை ஆண்டவர் பயன்படுத்தினார், ஒரு காலகட்டத்தில் சில காரியத்தை ஆண்டவர் செய்தார். அந்த பழசையே பேசிட்டு அப்போ இருந்தது போல இப்போ இல்லை, அப்போ இருந்தது போல இப்போ இல்லை, அப்போ இருந்தது போல இப்போ இல்லைன்னா ஒரு காலமும் அப்படி என்ன செய்யாது, இருக்கவே செய்யாது. நேற்றைக்கு இருந்தது போல இன்னைக்கு என்ன செய்யாது, இருக்காது. இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்காது. அல்லேலூயா, ஆமென். அவர் சிருஷ்டிகர்த்தர், ஒவ்வொரு நாளும் புதிதான காரியத்தை உருவாக்குகிறவர். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் நம் நடுவிலே நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம இருப்போமே, ஆனால் நம்மை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு ஆண்டவர் மகிமையான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். ஆமென். பிந்தின ஆலயத்தின் மகிமையை கர்த்தர் பெரிதாய் விளங்க பண்ணுவாராக. 2 கையையும் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் நாட்களில் ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரத்துக்கு நம்ம வந்துருவோம். மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. எப்படியெல்லாம் இந்த ஆலயத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார், ஒரு 3 காரியத்தை வேகமா நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். மகிமைப்படுத்துவேன், இந்த என் பாதஸ்தானத்தை என் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படியெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார், ஒரு 3 காரியம். முதலாவது, 1 ஏசாயா 60வது அதிகாரம், அதிலே 4வது வசனத்தை வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறாரு. எப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார்? முதலாவது, இந்த மாதத்தில், இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் அவருடைய சபையை குறித்து ஆண்டவர் வைராக்கியமாக நிற்கிறார். அந்த சபை தான் நீங்களும் நானும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ முதலாவது சுற்றிலும் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் யாரு? அவர்கள் யாருன்னு தெரியாது. அவர்கள் எல்லாரும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறதன ஜாதியாரை நான் அவர்கள் எல்லாரும் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்போ நான் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கண்ணை மூடி, கண்ணை பார்த்தா நமக்கு முன்னாடி, கண்ணை திறந்து பார்த்தா நமக்கு முன்னாடி நிறைய காட்சிகள் தான் தெரியும். கண்ணை மூடி, ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாச கண்களால் நீங்கள் கொஞ்சம் சுற்றிலும் பாருங்கள். கன்னியாகுமரியை சுற்றிலும் பாருங்கள், இந்த அச்சங்குளத்தை சுற்றிலும் பாருங்கள், இந்த அகஸ்தீஸ்வரம் தாலுகாவை சுற்றிலும் பாருங்கள், இந்த தேசத்தை சுற்றிலும் பாருங்கள். விசுவாச கண்களோடு கூட பாருங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். இந்த ஸ்தலத்துக்கு கூடி வருகிறார்கள். அவருடைய பாதஸ்தானத்திற்கு கூடி வருகிறார்கள். அவர் தங்கி இருக்கிறதான சமூகத்துக்கு கூடி வருகிறார்கள். இந்த தேசத்தில் ஆமென், எங்கெல்லாம் கர்த்தரை கூடி ஆராதிக்கிறதான அவருடைய பாதஸ்தானம் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் ஜனங்கள் ஏகமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற நாளை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நீ செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு கூட உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். அல்லேலூயா, ஆமென். எல்லா திசைகளையும் நோக்கிப்பார். அத்தனை திசைகளில் இருந்தும் ஆத்துமாக்களை நான் புறப்பட்டு உன்னிடத்திற்கு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு முதலாவது நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் நமக்கு தேவை. ஆமென். நம்ம விசுவாச கண்களோடு கூட நம்ம ஏறிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம் நடுவிலே ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 63:4வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63:4. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. இந்த 2026வது வருஷத்துல ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், என்னுடையவர்களை, சிறைப்பட்டு போனவர்களை ஆமென் மீட்கும் வருஷம் வந்தது. அப்படிப்பட்ட சிறைப்பட்டு இருக்கிறதான ஜனங்களை நான் உன்னிடத்திற்கு ஆமென் கூடி வர பண்ணுவே, என் பாதஸ்தானத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவே என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சிறைப்பட்டிருக்கிறதான ஜனங்களை ஆண்டவர் இந்த வருஷத்தின் நாட்களில் மீட்டு கொண்டு வருவாராக. அதற்கு உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் தேவை. நாம் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து, சத்தமாக சொல்லுங்களேன், நடந்து திரி, அத்தனையும் அந்த தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக்கி தருவேன். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆமென் கொஞ்சம் நம்ம எழும்பணும். இந்த அதிகாரம் ஆரம்பமாகும் பொழுதே அப்படி தானே ஆரம்பமாகிறது. எழும்பி பிரகாசி ஒன்று ஒளி வந்தது. முதல்ல எழும்பணும், எழும்பி கர்த்தருக்காக செயல்படணும். ஆமென். நம்மால் முடிஞ்ச ஊழியத்தை நம்ம செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எங்கேயாவது ஒரு ஜெபநடை போயிட்டு வருவோம். ஆமென். எங்கேயாவது ஆண்டவர் தனித்தாள் ஊழியங்களை செய்வோம். எப்படி ஆயினும் இந்த தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு தரிசனத்தோடு கூட தான் இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அதனால் இந்த வருஷத்தையும் நம்ம இழந்துடக்கூடாது. இந்த வருஷத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்தையும் வீணாய் நம்ம கழிச்சிடக்கூடாது. இந்த வருஷத்தின் நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறார்ல, என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அதுக்கு ஆண்டவர் முதல்ல சொல்கிறது, உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பாரு. அல்லேலூயா. பார்ப்பீங்களா? ஆமென். அதை செய்வீங்களா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை குறித்து ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா. அந்தந்த காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும், நடக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். எதன் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய சபை, தேவனுடைய ராஜ்யம் என் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். 2 கையையும் உயர்த்தி
ஆண்டவரே இந்த வருஷத்தையும் நாங்கள் இழந்துடக்கூடாதப்பா. இந்த வருஷத்தையும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இந்த வருஷத்தையும் எங்களுக்கு முன்பதாக நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இந்த வருஷத்தையும் நாங்கள் வீணாய் நாங்கள் ஓடி செலவு பண்ணிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஓடுற ஓட்டம் வீணாய் போயிடக்கூடாதப்பா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுற்றிலும் நாங்கள் காண்கிறதான ஜனங்கள் இந்த இடத்திற்கு, உம்முடைய பாத ஸ்தானத்துக்கு, உம்முடைய மகிமையின் ஆலயத்துக்கு புறப்பட்டு வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வெறும் கையாய் இந்த வருஷத்தை நாங்கள் முடிச்சிடக்கூடாதப்பா. வெறும் கையாய் நாங்கள் தொடங்குகிறோம். யாக்கோபு 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வர பண்ணினார்னு சொன்னார்லே. ஆண்டவரே, இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அப்படி சொல்லணும். நாங்கள் வெறும் கையாய் நாங்கள் கையை உயர்த்தி நாங்கள் நின்னோம். ஆனால் இப்போ நாங்கள் சொல்ல முடியும், இந்த கைகளில் ஒரு 10 பேர், இந்த கைகளில் ஒரு 10 பேர், இந்த இடத்துல அநேகர் ரட்சிப்படைய, அநேகர் மீட்கப்பட, அநேகர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார், எங்களை பயன்படுத்தினார்னு சொல்லி நாங்கள் சாட்சியாய் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஆமென். இன்னும் அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளுடைய பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடற்கரை அருகில தான் நம்ம இருக்கிறோம். இந்த தேசத்தின் இந்த கடைசி முனையில் நம்ம இருக்கிறோம். கன்னியாகுமரியில் நம்ம இருக்கிறோம். இங்கிருந்து தான் எழுப்புதல் வரும் 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 வரும்னு அத்தனை தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்கள் வாயிலையும் இந்த வார்த்தை வந்துட்டே இருக்குது. ஆண்டவர் இந்த கன்னியாகுமரியில் இந்த சின்ன கூட்டமாக இருக்கிற நம்மையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவாராக. அல்லேலூயா, ஆமென். கடற்கரை அருகில் இருக்கிறதான நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. இந்த கடற்கரையில் இருக்கிறதான திரள் கூட்டத்தார் உன் வசமாக திரும்பும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற பண்ணுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வேகமாக ஏசாயா 60வது அதிகாரம் 6, 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசிங்க. ஒட்டகங்களின் ஏராளமும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. 2வது, என் ஆலயத்தை, என் பாதஸ்தானத்தை நான் எப்படி மகிமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, கர்த்தரை துதிக்கிறதான ஒரு சேனையை நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒட்டகங்களின் ஏராளமும், மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்கேயாவது கிளிக் ஆகுதா? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்தவங்க யாரு? சாஸ்திரிகள். இயேசு பிறந்திருக்கும் பொழுது அவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்தாங்க. எதன் மேலே ஏறி வந்தாங்க? ஒட்டகங்கள் மேலே. 3 சாஸ்திரிகள் மட்டும் இல்லை, அங்கே திரள் கூட்டமான சாஸ்திரிகள், ஏராளமான ஒட்டகங்கள் அவருடைய பிறப்பை பார்ப்பதற்காக வந்தாங்களாம். ஆமென். அப்படின்னா அவங்க அவருக்கு ஆராதனை செய்வதற்காக பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து அவரிடத்தில் படைக்கிறாங்க. அங்கே அவங்க கொண்டு வந்தது பொருள் பொன், தூப வர்க்கம், வெள்ளை போளம், 3 பொருள் உண்டு. ஆனால் இங்கே ஒரு பொருள் மிஸ் ஆகுது. அப்படித்தானே? இந்த ஏசாயா 60வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு பொருள் மிஸ் ஆகுது. அப்படின்னா இந்த வார்த்தை, இந்த வசனம், இது கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பின்பதாக நிறைவேற போகிறதான ஒரு காரியம். கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நிறைவேறக்கூடியதான ஒரு காரியமாக அன்னைக்கு ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த ஏசாயா 60வது அதிகாரம் முழுமையும் இங்கே வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் உள்ளதான செய்தி அத்தனையும் இந்த ஏசாயா 60வது அதிகாரத்தில் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளோ பெரியதான கால செய்தியை ஒரே அதிகாரத்துக்குள்ள இங்கே சுருக்கமாக ஏசாயா சொல்லி வைத்திருக்கிறார். இங்கே அன்னைக்கு ஏற்கனவே சாஸ்திரிகள் பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் எதற்கு அடையாளம் அப்படின்னா, அவருடைய மரணத்திற்காக செலுத்தப்படுவதற்கான ஒரு பொருளாக வெள்ளைப்போளம் பயன்படுத்தப்பட்டது. ஏற்கனவே இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அறையுண்டு அவர் மரித்து விட்டார். அல்லேலூயா.
மரித்து 3ஆவது நாளில் உயிரோடு கூட எழுந்து விட்டார். வெள்ளை போலம் அவருக்கு பூசப்பட்டாயிற்று. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. இனி ஒரு வெள்ளை போலம் தேவை இல்லை. இனி அவரை அடக்கம் பண்ணப்பட போறது இல்லை. இனி இயேசு மரிக்க போவது இல்லை. இனி ஆமேன் அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதுக்கு பின்பதாக நடக்க போகிற சம்பவத்தை தான் ஏசாயா அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வசனத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். கடைசி நாட்களில், இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை, அவருடைய மகிமையின் ஸ்தானத்தை, அவருடைய பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்த போகிறார். எப்படி மகிமைப்படுத்த போகிறாராம்? ஆமென். பொன் தூபவர்க்கம் கொண்டு வந்து அவருக்கு ஆராதனை செய்யக்கூடியதான திரள் கூட்டமான ஜனங்களை கர்த்தர் கூடி வர செய்ய போகிறார். அல்லேலூயா. 7வது வசனத்தை பாருங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேலே ஏறும். அல்லேலூயா. அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆடுகள், கடாக்கள் இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாக அவருடைய பலிபீடத்தின் மேலே ஏறுமா. அல்லேலூயா. பலிபீடத்தின் மேலே எதுக்கு ஏறும்? பலியிடப்படுவதற்காக. பலியிடப்படுவது எதற்கு அடையாளம்? அவரை ஆராதிப்பதற்கு. அல்லேலூயா. அப்படின்னா இந்த கடைசி காலத்தில், இந்த நாட்களில் ஆமென், நான் விசுவாசிக்கிறேன், என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, இந்த அவருடைய பாதஸ்தானத்தில் அவரை ஆராதிக்கிறதான திரள் கூட்டமான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. ஆமென். பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் வைராக்கியத்தோடும் அவரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்திலிருந்து அவருக்கு ஒரு தூபம் எழும்பணும், அவருக்கு மகிமை செலுத்தப்படணும், அவருக்கு ஆராதனை அதிகமாக செலுத்தப்படணும். அல்லேலூயா. விரும்புறீங்களா? ஆமென். இந்த வருஷத்து நாட்கள் ஆண்டவரே, போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷத்தில் நான் அதிகமாய் கர்த்தரை துதிக்கணும், அதிகமாய் உம்மை ஆராதிக்கணும், அதிகமாய் உம்மை தொழுது கொள்ளணும், இன்னும் நான் துதிக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள், நெருக்கங்கள், தேவைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் துதிக்கிறதா நான் நிறுத்தவே மாட்டேன். இன்னும் நான் துதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த ஸ்தலத்தில் இன்னும் ஆராதிக்கிற, மகிமையாய் ஆராதிக்கிறதான ஒரு ஆராதனையின் ஒரு தொனி இந்த இடத்துல உண்டாகும்படியாக, அப்படித்தான் நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. இப்படி கடாக்கள், ஆடுகளை கொண்டு வந்து என் பலிபீடத்தின் மேல, நான் அங்கீகரிக்கப்பட்டதாக பலிபீடத்தின் மேல அவைகள் ஏறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே அங்கீகரிப்பாராம். நீங்க அங்கீகரிக்கலன்னா என்ன? கர்த்தர் அங்கீகரிப்பார். எதுக்கு? அவருடைய பலிபீடத்தின் மேலே ஏறுவதற்கு. அல்லேலூயா. அதை சுத்தமாக்கி பேதுருட்ட ஆண்டவர் சொல்றார், நான் சுத்தமாக்குனதை நீ அசுத்தமாக பார்க்கறது என்ன? நான் சுத்தமாக்கிட்டேன், எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. அல்லேலூயா. ஆமென். உள்ள எல்லாம் சுத்தமாகி அவருடைய பலிபீடத்தின் மேலே ஆமென் ஏறும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஆமென். 3வது, வேகமாக சொல்கிறேன், 3வது, என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னார். நம்ம அந்த 1ஆம் தேதியில் நம்ம வாசித்தோம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு 13வது வசனம், லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் இதையும் வர்ற நாட்களில் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 1ஆம் தேதி சொன்னேன், தேவதாரு விருட்சம், அப்புறம் புன்னை மரம், பாய்மர விருட்சம், இதெல்லாம் அழகுபடுத்தக்கூடியதான மரங்கள். அதாவது அவருடைய ஆலயத்தை சிங்காரிக்கக்கூடியதான மரங்கள். அல்லேலூயா. ஆமென். நாமும் கிறிஸ்மஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்குரிய மரங்கள்லாம் வைக்கிறோம், வீட்டில் அழகு பொருள் செடிகளெல்லாம் வைக்கிறோம். ஆமென். ஆண்டவர் மரங்களெல்லாம் கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தை நான் அப்படி சிங்காரிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு சிங்கார வனமாக கர்த்தர் இந்த ஆலயத்தை மாற்றுவாராக. ஆமென். இந்த அவருடைய சமூகத்தை சிங்கார வனமாக மாற்றுவாராக. ஆமென். சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இந்த
விரிவாக்கம் செய்யப்படுகிறதான அந்த ஆலயம் மகிமையாய் கட்டி எழுப்பப்பட்டு இன்னும் இந்த ஆலயத்தின் வளாகம் முழுவதுமாக அது ஒரு சிங்கார வனமாக நான் அப்படி பார்க்குறேன். ஆமென். நீங்களும் விசுவாச கண்களோடு கூட இந்த இடத்தை, இந்த ஸ்தானத்தை ஒரு சிங்கார வனமாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆமென். அதே போல் நீங்கள் நான் ஆலயமாக இருக்கிறோமே, இந்த ஆலயத்தை ஆண்டவர் அழகுபடுத்த விரும்புகிறார், சிங்காரவனமாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம அநேகருக்கு அழகாக தெரியணும், நம்ம அநேகருக்கு அழகாக மாறணும். அழகு அப்படின்னா எல்லாருமே என்ன செய்வாங்க? விரும்புவாங்க. அப்படித்தானே? அழகு அப்படின்னாலே எல்லாருமே விரும்புவாங்க. அப்படின்னா நம்மளை எல்லாருமே என்ன செய்யணும்? விரும்பணும். விரும்பப்படத்தக்க நிலைமையில் நமக்குள் கிறிஸ்துவின் சுபாவங்கள் வெளிப்படணும். விரும்பப்படத்தக்க நிலைமையில் நமக்குள் அவருக்குரியதான கனிகள் வெளிப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டு என்ன செய்யக்கூடாது? ஒதுங்கி போகக்கூடாது. தேனை தேடி தேனீக்கள் எங்கிருந்தும் தேடி வரும். அல்லேலூயா. அதே போல் ஆமென், நம்மை அநேகர் தேடி வரணும். எதுக்கு தேடி வரணும்? ஊர் கதை, உலக கதை, வம்பு கதையை பேசுறதுக்கு இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை கேட்டு விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் வளர்றதுக்கு ஒரு மகிமையின் ஆலயமாய் நீங்களும் நானும் கட்டப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னும் வார்த்தைகள் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் இந்த பாதஸ்தானத்தை, இந்த மகிமையின் ஆலயத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேகமாக எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசியிருக்கிற இந்த வருஷத்தின் தொடக்க இந்த நாளிலேயும் ஆண்டவர் சபைக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். எப்படியெல்லாம் நான் மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். 1, ஆமென், உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் எவர்கள் நமக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கைப்பட்டவருடைய ஸ்திரீ, அநாத ஸ்திரீ, ஆமென், அவர்களுடைய பிள்ளைகள், நமக்கு அடையாளம் தெரியாத நபர்கள், ஆமென், ஹல்லேலூயா, அவர்கள் எல்லாரையும் நான் உன்னிடத்திற்கு கூடி வர பண்ணுவேன். அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது விமானத்தின் மூலமாக பறந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் எல்லாரும் பறந்து உன்னிடத்திற்கு வருவார்கள். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தூரத்தில் இருக்கிறதான உன் பிள்ளைகளும் உன் பக்கத்திலே வந்து வளர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 60:4 சொல்லப்பட்டிருக்குது, உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலேயே வளர்க்கப்படுவார்கள். இதெல்லாம் நடக்கும் விசுவாசத்தோடு கூட இந்த காலை நேரத்திலே ஆமென் சொல்லுவோமாக. அதே ஏசாயா பார்க்கிறாரு, மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் அப்படின்னா, ஆமென், விமானத்தின் மூலமாகவும் பறந்து வருவார்கள். அன்னைக்கு ஏசாயா அப்படித்தான் தரிசனத்தில் பார்க்குறாரு. அவருக்கு அதுக்கு எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணணும், எப்படி சொல்லணும்னு தெரியல. இதுக்கு விமானம் தான் அப்படின்னு பேர் வைக்க தெரியல. புறாவை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? இப்படியெல்லாம் கடைசி நாட்களில் நான் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா போன ஆமென் வருஷத்தில் ஆமென் ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு போட்டு காமிக்கணும்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா? அதை அந்த நேரத்தில் போட முடியல. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி கொடுத்தேன். மனாசே கோத்திரம் ஆமென், நம்ம இந்திய தேசத்திலிருந்து அவங்க இஸ்ரேலிருந்து ஃப்ளைட் அனுப்பி இங்கிருந்து அவர்கள் ஹல்லேலூயா திரள் கூட்டமான ஜனங்கள் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே குடியுரிமை பண்ணி அங்கே அவர்களை ஏற்படுத்தினார்கள் என்று அந்த ஒரு நியூஸ் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் அவ்வளவு தீவிரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியானால் நாம் விசுவாசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ளேயும் நம் நடுவிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். அவர்கள் எல்லாரும் உன்னிடத்திற்கு கூடி வருவார்கள். துதிக்கிறவர்களை கர்த்தர் நான் உன்னிடத்துக்கு புறப்பட்டு வர பண்ணுவேன். என் மகிமையின் ஆலயத்தை நான்
சிங்காரிப்பே, நான் சிங்காரிப்பே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக, சபையை ஆசீர்வதிப்பாராக, ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, தேசமெங்கும் இருக்கிற திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பாதஸ்தானமாய் இருக்கிற ஆமென் எல்லா ஸ்தானத்தையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. முழு உலகத்திலையும் இந்த இந்திய தேசத்திலையும் எங்கே எல்லாம் அவருக்கு என்று ஒரு பாதஸ்தானம் இருக்கிறதோ, எங்கே எல்லாம் அவர் தங்கி வாசம் பண்ணுகிறதான ஆமென் சமூகம் இருக்கிறதோ, அந்த ஸ்தானத்தை, அந்த சமூகத்தை, அந்த ஆலயத்தை கர்த்தர் இந்த வருஷத்தின் நாட்களிலே அதிகமாய் மகிமைப்படுத்துவாராக, மகிமைப்படுத்துவாராக. மகிமைப்படுத்தும் நாட்கள் வந்துவிட்டது. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே பலிப்பதாக, உம்முடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்தின்படியாக ஊழியக்காரனாகிய உம்முடைய அடியான் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தம் உம்முடைய ஜனங்கள் மேலே நிறைவேறும்படியாக, இந்த திருச்சபையின் மேலே நிறைவேறும்படியாக அப்படியே கட்டளையிடுகிறேன். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வார்த்தையை அறிக்கை இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அவை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த சபையில கூடி வந்து ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.